அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. தன் குடும்பமான ஹாசிம் குடும்பத்தை அழைத்து, எல்லா புகழும் இறைவனுக்கே, அவனிடமே உதவி தேடுங்கள், அவனுக்கு இணை யாருமில்லை என்று சாட்சி கூறினார்கள் என தொடங்கினார். நான் தான் இறை தூதர். நீங்கள் உறங்குவது போலவே மரணிப்பீர்கள், நீங்கள் விழிப்பது போன்றே எழுப்பப்படுவீர்கள். உங்கள் செயலுக்கு விசாரணை இருக்கின்றது, பிறகு சொர்க்கம் நரகம் இருக்கின்றது என்று கூறி உரையை முடித்தார். அப்போது அபூ தாலிப் கூறினார்கள், உனக்கு உதவி செய்வது, உறுதுணையாக இருப்பது எனக்கு விருப்பமானதே. உன் பேச்சை உண்மைப்படுத்துவோம். உன் பாட்டனாரின் குடும்பத்தாரில் நானும் ஒருவனே. அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் உன்னுடன் இருப்பேன். ஆனால் என் மனம் அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தை விட்டு பிரிய விருப்பமில்லை என்று கூறினார். அப்போது அபூ லஹப் கூறினார்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக இந்த அழைப்பு மிக இழிவானது. இவரை மற்றவர்கள் தண்டிக்கும் முன் தடுத்து விடுங்கள் என்று கூறினார். அப்போது அபூ தாலிப், அல்லாஹுவின் மீது ஆணையாக நாங்கள் இருக்கும் வரை அவரை பாதுகாப்போம் என்று கூறினார்.